தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். உக்ரைனுடனான போருக்கு இடையே ரஷ்யா சமீபத்தில் சில அணு ஆயுத சோதனைகளை மேற்கொண்டது. அது மட்டுமன்றி ஏவுகணைகளை சுமக்கக்கூடிய கருவிகளின் திறன் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து இயங்கக்கூடிய ஆயுதங்களின் திறன் ஆகியவற்றையும் சோதனை செய்தது. இந்த சம்பவம் அமெரிக்கா உள்ளிட்ட நாட்டோ நாடுகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் 1992 முதல் நிலத்தடி அணு ஆயுத சோதனைகளை நிறுத்தி வைத்திருந்த அமெரிக்கா மீண்டும் அணு ஆயுத சோதனையில் இறங்கியுள்ளது. இதுகுறித்து அதிபர் ட்ரம்ப் கூறுகையில், மற்ற நாடுகள் அணு ஆயுத சோதனையை செய்தால் நாமும் அதை செய்யலாம். உலகின் எந்த நாடுகளையும் விட அமெரிக்காவிடம் அதிக அணு ஆயுதங்கள் உள்ளன என்று தெரிவித்தார். அமெரிக்கா எப்போது அந்த சோதனையை மேற்கொள்ளும் என்ற கேள்விக்கு இப்போதைக்கு அது குறித்து கூற முடியாது, விரைவில் உங்களுக்கு தெரிய வரும் என்று பதிலளித்து சென்றார். உலகின் சக்தி வாய்ந்த நாடுகள் அடுத்தடுத்து அணு ஆயுத சோதனை மேற்கொள்வது சர்வதேச அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அணு ஆயுத சோதனை மற்றும் உற்பத்தி குறித்து வெளிப்படைத்தன்மையுடன் கண்காணிப்பு அவசியம் என்றும், அணு ஆயுத கட்டுப்பாட்டு பேச்சுவார்த்தைகள் மீண்டும் துவங்கப்பட வேண்டும் என்றும் பல சர்வதேச அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன.